Hello everyone, this is Dinesh. You're watching Learny. Last video la 4th and 5th letter family la இருக்கிற alphabets பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு லெட்டர், அதுவும் ஒரு ஸ்பெஷல் லெட்டர். அது என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான லெட்டர். இது எதனால ஸ்பெஷல் அப்படின்னா, இது எந்த ஆல்பபெட்டோடையும், அதாவது எந்த ஆல்பபெட் ஃபேமிலியோடையும் மிங்கிள் ஆகாத ஒரு யூனிக்கான ஆல்பபெட். அதுதான் லெட்டர் எஸ். இதில் வர ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் இதில் வர சீக்வன்சஸ் வேற எந்த ஃபேமிலியோடையும் சேராமல் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதாவது இது ஒரு சிங்கிள் ஃபேமிலின்னு சொல்லலாம், இல்லைன்னா இது ஒரு யூனிக்கான லெட்டர்னு சொல்லலாம். இப்போ இந்த லெட்டர் எஸ்ஸை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் லெட்டர் எஸ்ஸோட மிஸ்டேக்ஸை இப்போ காமிச்சிருக்கேன். இதில் எதுவுமே கரெக்டான ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸை ஃபாலோ பண்ணல. ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த கார்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போது லெட்டர் எஸ்ஸை கரெக்டான ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். மேலே போனதுக்கு அப்புறமா இப்போ கீழே வரேன், ஒரு அண்டர் கர்வ். இது ஒரு பெரிய அண்டர் கர்வ், லெங்க்தியான அண்டர் கர்வ். அண்டர் கர்வுக்கு அப்புறமா அதே லைனில் அப்படியே மேலே போகிறேன், ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லைங்களா? அதனால தான் இது ஒரு ஸ்பெஷல் லெட்டர். இப்போ இதில் இருக்கிற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஸ்டெப் 2 அண்டர் கர்வ், ஸ்டெப் 3 ஓவர் கர்வ். ஈஸிங்களா? இப்போது இதை 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிற அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், சிட்டிங் பொசிஷன். செகண்ட், நோட்புக் பொசிஷன். தேர்ட், யோர் பென்சில் ஹோல்டிங் பொசிஷன். இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் 4 ரூல் லைன்ஸுக்கு மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன் யூஸ் பண்ணியிருப்பேன். அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி லோயர் கேஸ் லெட்டர் ஐ வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 4 ரூல் நோட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே ஸ்கைலைன் வரைக்கும் போகிறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். கீழே வரேன், ஒரு அண்டர் கர்வ். கீழே பேஸ் லைன் வரைக்கும் வரேன். பேஸ் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மேலே போய் ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். இது எங்கே கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைனுக்கு மேலே, ஸ்கைலைனுக்கு கீழே வரும். புரியுதுங்களா? ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்கிற 4 ரூல் லைன்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 6th லெட்டர் ஃபேமிலியோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.